இந்த வீடியோவில் டேட்டா டைப் இன்டிஜர்னா என்ன, இன்டிஜர்ல என்னென்ன இருக்குங்கிறத பிட்ரீயோட ஜாவா ட்ரெய்னர் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ சிம்பிளா சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு இவ்வளவு காம்ப்ளிகேட்லாம் பண்ண வேண்டாம். டைப்ஸ்ல 2 டைப்ஸ் இருக்குன்னு சொன்னேன்னா, நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் அந்த 8 வந்து நம்ம 4 நாளா 2 பிரிச்சுக்கலாம். மொதல் வந்து இன்டீஜர்ஸ் எடுத்துக்கலாங்க. இன்டீஜர்ஸ்னா என்னன்னு சொன்னேன்? நம்பர்ஸ். இன்டீஜர்ஸ்னா நம்பர்ஸ். இந்த இன்டீஜர்ஸ்ல என்னென்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பைட் கைஸ். ஏன் சார் ஃபர்ஸ்ட் பைட் அப்படின்னா, இந்த பைட் தான் இருக்கிறதுலயே ஸ்மால், ரொம்ப சின்னது. ரொம்ப சின்ன சின்ன டேட்டாஸை ஃபுல்லா நம்மளால இதுல தான், இந்த பைட்ல தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா? ஏன்னா நம்ம இந்த பைட்ல போயிட்டு ஒரு ஃபோன் நம்பர் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா கஷ்டம். இந்த பைட்ல வந்துட்டு ஒரு 3 டிஜிட் 127. ஆக்சுவலா சொல்ல போனா 127 வரைக்கும் மட்டும்தான் இந்த பைட்ல ஸ்டோர் பண்ண முடியும் கைஸ். இதுக்கு மேல உங்களால இந்த பைட்ல ஸ்டோர் பண்ணவே முடியாது. ஓகேவா? செகண்ட் எடுத்துக்கிட்டோம்னா பைட் முடிஞ்சு அப்புறம் வந்துட்டு ஷார்ட். ஓகேவா? செகண்ட் என்னது? ஷார்ட். ஷார்ட்னாலே தெரியுதா? சின்னது. சின்ன நம்பர் தான் கைஸ் அதுலயும் ஸ்டோர் பண்ண முடியும். ஆனா அதுக்கு பைட்டை விட கொஞ்சம் அதிகமான நம்பர் அதுல ஸ்டோர் பண்ணிக்கலாம். சரி, இதுல எவ்வளவுப்பா ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 5 டிஜிட் கைஸ். ஒரு 5 டிஜிட். இதுவும் ஸ்மால் தான், கம்பேர் பண்ணும்போது ஷார்ட் நம்பர்ஸ். புரிஞ்சுக்கோங்க, சின்னதா. சும்மா சும்மா இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ண வேண்டாம் கைஸ். நமக்கு பெருசா இவ்வளவு நான் இப்ப எழுதுறதுலாம் என்ன அப்படின்றது சொல்லணும் இல்லையா உங்களுக்கு, அதுக்காண்டி சொல்றேன். இது வந்து ரொம்ப முக்கியமெல்லாம் கிடையாது, அதனால நீங்க காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். 32736 இது வரைக்கும் உங்களால ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ 32768 அப்படின்னு நீங்க ஸ்டோர் பண்ணீங்கன்னா அதுல ஸ்டோர் ஆகாது. ஏன்னா அதோட சைஸ் அவ்வளவுதான், இருக்கிறதுலே சின்னது. இந்த கிளாஸ்ல ஷார்ட் கேர்ள்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அது மாதிரி அந்த கேட்டகரியிலேயே ஷார்ட்டான கேட்டகரி. இப்போ இந்த சொன்னேன் இல்லையா, இந்த 127ன்றது ஒரு பைட். இந்த ஒரு பைட்டே இந்த ஷார்ட்ல எவ்வளவா இருக்குன்னா 2 பைட்டா இருக்கும். அதே இன்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இன்ட்னா என்ன? ஒன்னும் இல்லை, இந்த இன்டீஜர் இருக்குல்ல, இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் இன்ட். இது ஏன் இது இன்ட்னா, இந்த இன்ட்ல வந்து ஒரு 4 பைட் ஸ்டோர் பண்ணலாம். 4 பைட் இந்த சென்ஸ் கரெக்டா ஒரு ஃபோன் நம்பர் கேட்டகரி 10 டிஜிட் ஸ்டோர் பண்ணலாங்க. 10 டிஜிட் உங்க ஆல் ஃபோன் நம்பர் ஸ்டோர் பண்ணா எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்க? இன்ட் ஜிஎஃப் நம்பர் ஈக்குவல் டு, இது ஆல் நம்பர்ல கைஸ், தயவு செஞ்சு நோட் பண்ணாதீங்க சும்மா. ஓகேவா? ரேண்டம் நம்பர் ஸ்டோர் பண்ணோம், அதாவது 10 டிஜிட் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நம்ம இன்ட்டுக்கு போயிடலாம். ஏன்னா அது 4 பைட்ல இருக்கும். ஒரு பைட்டோட வேல்யூ 128 சொல்லுவாங்க, அதாவது 127. 128 தான் அதோட வேல்யூ கைஸ். 128 வேல்யூ. ஆனா நம்ம 127 தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய மைனஸ் பிளஸ் அப்படின்னு 2 இருக்கு பாத்தீங்களா, இது ரெண்டையும் இதர் இந்த நம்பர் ஒன்னு மைனஸ்ல இருக்கலாம், இல்லைன்னா பிளஸ்ல இருக்கலாம். ஸோ அந்த சிம்பிளை ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு இடம் வேணும். சரியா? அதனால 128ன்றத ஒன்னு கம்மி பண்ணி 127 டிஜிட் வேற 127 நம்பர் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் பைட்ல. அதோட இந்த சைனையும் சேர்த்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஷார்ட்ல நம்மளால 2 பைட் ஸ்டோர் பண்ண முடியும், இன்ட்ல 4 பைட் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இந்த 10 நம்பரை தாண்டி ஒரு நம்பர் இருக்குப்பா, நான் ஃபாரின் கால் பண்ண போறேன் அப்படின்னா, அப்ப ஃபாரின் கால்ல எனக்கு 15 நம்பர் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒண்ணு இருக்கு. அதுதான் என்னது? லாங். ஓகேவா? ஆனா இந்த லாங்ல மட்டும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு கைஸ். இது எல்லாத்துலயுமே நீங்க நம்பர் தான் ஸ்டோர் பண்ணீங்க, வேற ஏதாவது ஸ்டோர் பண்ணீங்களா? பக்கத்துல ஏதாவது புள்ளி ஏதாவது வச்சு ஸ்டோர் பண்ணீங்களா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கைஸ், நம்ம புள்ளி வச்சு நம்ம எதையும் ஸ்டோர் பண்ணல. ஸோ அது டெசிமல்ஸ். சரியா? புள்ளி வச்சு கோலம் போறதுக்கு நம்ம அங்க போவோம். இப்போதைக்கு வெறும் நம்பர், ஜஸ்ட் நம்பரை நம்ம எப்படி ஸ்டோர் பண்றோம் அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கைஸ். இது வந்துட்டு பைட் பார்த்துட்டோம், ஷார்ட் பார்த்துட்டோம், இன்ட் பார்த்துட்டோம். லாங்ல என்ன சார், எனக்கு 15 நம்பர் ஸ்டோர் பண்ணணும். 6 7 8 9 10 11 12 இவ்வளவே நான் ஸ்டோர் பண்ணுப்பா அப்படின்னா நீங்க லாங் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு இக்கு வச்சிருக்கான். என்ன பண்ணுன்னா, இவ்வளவு நம்பர் நீங்க பெரிய நம்பர் ஸ்டோர் பண்ண போறீங்கன்னா இவ்வளவு நம்பரும் எழுதிட்டு பக்கத்துல எல் அப்படின்னு டைப் பண்ணுங்க. புரியுதா? அப்படி எல்னு டைப் பண்ணாதான் இந்த லாங்ன்றதை அக்செப்ட் பண்ணிப்பான். இல்லைன்னா யாரா நீ கோமாளின்னு வெளில பத்தி விட்டுருவான். ஓகே, உங்களுக்கு யாராவது தான் வரும். இன்டீஜர்ஸ். ஓகேவா? இன்டீஜர்ஸ்ல நம்ம என்னென்ன சொன்னோம்? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? பைட். ஓகேவா? பைட் பிஒய் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். ஏன்டா இப்படிதான் பேர் வைப்பியானா? அப்படிதான் வைப்பேன். சரியா? அதுல வந்துட்டு எவ்வளவு ஸ்டோர் பண்ணலாம்? 128 ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பைட்டை நான் என்ன பண்ண போறேன்? பிரிண்ட் பண்ண போறேன். இந்த பையை மட்டும் நான் பிரிண்ட் பண்ண போறேன். இதெல்லாம் எடுத்துடுறேன். சரி, இந்த பிரிண்டர் மிஷின் ஞாபகம் இருக்குல்ல? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர் அண்ட் பிரிண்டர் மிஷின். ஓகேவா? ஞாபகம் இருக்குல்ல கைஸ்? சேவ் பண்றேன். ரைட் கிளிக் பண்ணி கமாண்ட் ப்ராப்ட் கொடுக்குறேன். கமாண்ட் ப்ராப்ட்ல என்ன பண்ணும்? கம்பைல் பண்ணும். கம்பைல் பண்ணா என்ன பண்ணும்? ஜாவா சி போட்டு நம்ம என்ன ஃபைல் பேர்ல சேவ் பண்ணி வச்சிருந்தோம்? ஜாவா. ஓகேவா? ஜாவா டாட் ஜாவா. எரர் வருதா?
என்ன வருது? இன்கம்பேட்டபிள் டைப்ஸ் பாசிபிள் லாசி கன்வர்ஷன் ஃப்ரம் இன்ட் டு பைட் அப்படின்னு வருதா? ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, 127 வரைக்கும் மட்டும்தான் நம்மளால சேவ் பண்ண முடியும். அதை விட ஒரு நம்பர் அதிகமா சேவ் பண்ணாலும் அது வந்து இன்டா மாறி, மீன்ஸ் அடுத்த டைப்பா மாறி. ஓகேவா? நான் பண்றேன் 126 சேவ் பண்றேன். கம்பைல் ஆயிடுச்சா? எந்த ஒரு எரருமே சொல்ல. ஒரே ஒரு நம்பர், 10 நம்பர்ல நம்மள என்னென்னலாம் பண்றாங்க பாருங்க. நான் என்ன பண்றேன், அதை ரன் பண்றேன். ஜாவா 126 பிரிண்ட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான் கைஸ். இதுதான் மேட்ரு. நம்மளால ஒரு லிமிட், உனக்கு தம்பி உனக்கு அவ்வளவுதான்ப்பா லிமிட் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்குள்ள மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ஷார்ட்டுக்கு போவோம். ஷார்ட்டை வந்துட்டு SH அப்படின்னு சேவ் பண்றேன். SHல இதுல எவ்வளவு சார் சேவ் பண்ணலாம்னா, சொன்னேன் இல்லை ஒரு நம்பர் 32767 அப்படின்னு நினைக்கிறேன். 767 தான் நினைக்கிறேன். பார்ப்போம், அது ரன் பண்ணி பார்ப்போம். என்னப்ப இதை வந்துட்டு SH அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்றேன். ஏன் சார் இது வரைக்கும் அப்படின்னா, இது வந்து இது மட்டும் இல்லை கைஸ், பிளஸ் ஆர் மைனஸ். ஏன்னா நம்மளுடைய இன்டீஜர் லைன் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு இன்டீஜர் லைன் எப்படி இருக்கும்னு சின்ன வயசுல நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா. ஒரு பெரிய ஸ்கேல் ஒன்று இருக்கும். இந்த ஸ்கேலுக்கு நடுவுல ஒரு கோடை போட்டுருவாங்க. இந்த பக்கம் நீ வரக்கூடாது, அந்த பக்கம் நானும் வரமாட்டேன் அப்படின்னு. இதுல என்ன பண்ணுவாங்க, 0 அப்படின்னு போட்டுருவாங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 1 2 3 4 5 6 இவ்வளவுதான். ஆனா இந்த ஏஞ்சலு டெவிலு எப்படிப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி 2 கேட்டகரி இருப்பாங்க கைஸ். ஒருத்தன் நல்லது பண்ணா ஒருத்தன் புத்தி அப்படிதான் யோசிக்கும், மைனஸ்லயே தான் யோசிக்கும். -2 -3 -4 -5. ஸோ இப்படி பீப்புள்ஸும் இருப்பாங்க. நான் இதை விட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன், ஆனா எல்லாம் சண்டைக்கு வந்துருவீங்க, அதனால நான் சொல்ல மாட்டேன். ஓகேவா? இல்லைன்னா நம்ம இப்படி வச்சுக்கலாம் PA அப்படின்னு வச்சுக்கலாம். என்ன தோணுதோ நீங்க அசம்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நல்லது மட்டுமே பண்ற ஒருத்தர், எதையுமே பண்ணாத ஒருத்தர். ஓகேவா? 1 2 3 இது வந்துட்டு பாசிட்டிவ். இது பேரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க கைஸ். பாசிட்டிவான ஆட்கள் இருக்கிற ஏரியா தான் பாசிட்டிவ். இது வந்துட்டு நெகட்டிவ். ஓகேவா? நம்பர்ஸ்ல 2 டைப்ஸ் இருக்கு. கரெக்டா? இந்த நம்ம எப்பயுமே இந்த நம்பர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டா கிடையாது கைஸ். கண்டிப்பா நம்ம நெகட்டிவ் நம்பர்ஸும் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நெகட்டிவ் நம்பர்ஸை நம்ம யூஸ் பண்றதுக்கு தான் நான் என்ன சொன்னேன் இல்லையா, உங்கள்கிட்ட ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. நெகட்டிவ்ல நம்ம போகும்போது 38 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனா பாசிட்டிவ்ல போகும்போது 67 வரைக்கும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த மைனஸ் அப்படின்ற ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, மைனஸ் அப்படின்றது ஒரு ஸ்பேஸ் அக்கர் பண்ணுது. இந்த ஒரு இடத்த இந்த மைனஸ்ன்றது எடுத்துக்கிச்சு. ஸோ இதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் வேணும் இல்லையா. அப்ப நான் மட்டும் நெரிச்சா வேணா அப்படின்னு சொல்லிட்டு அது வெயிட் பண்ணிருக்கு. அந்த மைனஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் ஒரு இடம் வேணும். அதனாலதான் நம்ம பாசிட்டிவ்ல போகும்போது ஒரு நம்பர் கம்மியா ஸ்டோர் பண்றோம். ஓகேவா? ஓகே கைஸ், இப்ப இதை நான் சேவ் பண்ணி ரன் பண்ணி பாக்குறேன், என்ன சொல்றான்னு பார்ப்போம். கம்பைல் ஆயிடுச்சு. ரன் பண்றேன், ரன் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை அதிகமா போட்டு பார்க்கட்டுமா? 9. கம்பைல் பண்றேன் கைஸ். எரர் வந்துருச்சா? இந்த எரர் நல்லா பாத்துக்கோங்க கைஸ் உங்களுக்கு. ஏன்னா மேக்சிமம் நீங்க யூஸ் பண்றப்போ உங்களுக்கு இந்த எரர் வரும். எப்பயுமே ஒரு எரர் வந்தா அந்த லைனை படிச்சு பாருங்க. java.javaன்ற ஃபைல்ல 10th லைன்ல எரர் இன்கம்பேட்டபிள் டைப்ஸ் பாசிபிள் லாசி கன்வர்ஷன் ஃப்ரம் இன்ட் டு ஷார்ட் அப்படின்னு வருதா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒன்னும் இல்லை கைஸ், நீ கொடுத்த ஷார்ட்ன்றதுல எனக்கு இடம் பத்தல, உனக்கு வந்து நான் இன்ட்ல நிறைய இடம் வச்சிருக்கேன், அங்க போய் உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? நீ ஈஸியா இப்படி எரர் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். எரர் வந்தா ரொம்ப ஐயோ மண்டே பிச்சுக்கணும் அப்படிலாம் கிடையாது. என்ன பண்ணலாம், நமக்கு லிமிட் எவ்வளவோ, நமக்கு எவ்வளவு லிமிட்டோ அவ்வளவு லிமிட்டை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அது கொடுத்துடலாம். ஓகே, ரன் ஆகுது, பர்ஃபெக்டா ரன் ஆகுது. இது வேற வந்துகிட்டே இருக்கு. ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன பண்றோம், மூணாவது என்ன சொன்னேன் இல்லையா, வழக்கமான அன்பு, நம்மளுடைய இன்ட் நம். ஏன்டா இன்ட்டுக்கு மட்டும் நம்மன்னு வைக்கிறேன்னா பழகிருச்சு கைஸ், ஒன்றும் பண்ண முடியாது, கோச்சுக்காதீங்க. இன்ட்ல எவ்வளவு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 10 டிஜிட் யூஸ் பண்ணலாம். 10 டிஜிட் அப்படின்ற வர்றப்போ நீங்க, நான் சொன்னேன் இல்லையா கைஸ், சிம்பிள் கால்குலேஷன். ஒரு பைட் அப்படின்னா 128, 2 பைட் அப்படின்னா 2 × 128, 4 பைட் அப்படின்னா 2 × 120, 4 × 128. ஸோ அப்படியே நீங்களே போட்டு பார்த்துக்கோங்க கால்குலேஷன். அதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு, 2n-1 அப்படின்ட்டு. நமக்கு தேவை எவ்வளோ டிஜிட்னா எனக்கு ஈஸியாக கண்டுக்க மனசுல வந்துடும் அப்படின்றதுனால, உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படின்றத நான் 10 டிஜிட் அப்படின்ற வரை சொல்லியிருக்கேன். 10 டிஜிட் தான் கைஸ். இன்ட்ல வந்து நீங்க 10 டிஜிட் தான் ஸ்டோர் பண்ண முடியும்.
நான் என்ன பண்றேன், சும்மா ஒரு 10 டிஜிட் ஸ்டோர் பண்றேன். ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 9 10 முடிச்சிட்டேன். இப்போ இந்த நம்பரை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு லிமிட் இருக்கான்னு ஞாபகம் இல்லை, பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். லிமிட் இல்லை, லார்ஜ். ஓகேவா? ஸோ என்ன பண்ணலாம், இந்த 1 ஆர் எடுத்துட்டு 1ன்னு போகலாம். பத்து நம்பர் போட்டிருக்கேனா 11 நம்பர் போட்டிருக்கேனா? 1 2 3 4 7 8 9. ஓகே, பாத்தீங்களா? 10 டிஜிட் போடலாம். ஆனா அந்த டிஜிட்லயும் எத்தனை நம்பர் வரையும் இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. ஓகே, அது வந்துட்டு நான் இப்ப சொன்ன மாதிரி அந்த கால்குலேஷன் யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஈஸியா வந்துடும். அதை போட்டு இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். எனக்கு இந்த 10 நம்பர் இதுல வந்துருச்சு. இப்போ இதை விட பெரிய நம்பர் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணும்? சரி, ஆமா, அது உங்க பாஷைக்கு வரும். ஜிஎஃப் நம்பர் போட்டு நான் என்ன பண்றேன், இதை ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ அதே மாதிரி நான் லாங்குக்கு வரேன். லாங்குக்கு வந்துட்டு ஓகேவா? இப்போ இதுல என்ன பண்றேன், ஃபாரின் பொண்ணு கைஸ், யாரும் கோச்சுக்காதீங்க, ஃபாரின் பொண்ணு. இப்போ இதை நான் என்ன பண்றேன், சேவ் பண்ணிட்டு இங்க பிரிண்ட் பண்றேன். செகண்ட் ஜிஎஃப் நம்பர் அப்படின்னு பிரிண்ட் பண்றேன் கைஸ். எனக்கு என்ன ஆகணும், எரர் வரணும். நிறைய எரர் வருது அதானே? எஸ், அப்படிதான் வரும். ஏன் வருது அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, லாங்ல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கடைசி என்ன போடணும், எல் அப்படின்றத போட்டு நீங்க சேவ் பண்ணும். அப்படின்றத போட்டு நீங்க சேவ் பண்ணாதான் உங்களுக்கு வந்துட்டு கம்பைல் ஆகும். எதுவும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருக்கேன் சொல்லிட்டு நானே பண்ணேன், பாத்தீங்களா? நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், ரூல்ஸ் ஆஃப் த வேரியபிள் நேம் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஐடென்டிஃபையர் ரூல்ஸ். நம்பர் என்ன பண்ணக்கூடாது, ஸ்டார்டிங்ல போடக்கூடாது. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்ற ஆர்வத்துல செகண்ட்னு டைப் பண்றதுக்கு பதிலாக 2ன்னு போட்டேன் நான். கரெக்டா எரர் வந்துச்சா? ஐடென்டிஃபை பண்ணீங்களா? ஓகே, இப்போ டிஃபரன்ஸ் புரியுதா கைஸ்? பைட்னா நம்மளால 126 வரை மட்டும்தான் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். அதே மாதிரி ஷார்ட்ல இந்த மாதிரி ஒரு 5 டிஜிட்லயும் நமக்கு வந்து 32,767 வரை மட்டும்தான் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். ஆனா இன்ட்ல வந்துட்டு உங்களால 10 டிஜிட் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஆனால் 10 டிஜிட்டுக்கும் லிமிட் இருக்கு. ஓகேவா? அந்த லிமிட் என்னன்னா, எக்ஸாக்டா போடணும் அப்படின்னா 2147483647 அப்படின்னு நினைக்கிறேன். கைஸ், நான் இப்போ வந்து இதை ரன் பண்றேன். சரியா? குழப்பவே வேண்டாம், உங்களை எதுக்கு குழப்பிக்கிட்டு, நம்பர்னு வச்சுப்போம். இந்த நம்பரை ரன் பண்றேன். ரன் பண்ணி பாக்குறேன். கைஸ், அதான் கைஸ் லிமிட். இப்போ 48 அப்படின்னு நான் மாத்தினாலும் முடிஞ்சு, சோழி முடிஞ்சு. பாத்தீங்களா? 47 வரைக்கும் எடுத்துக்கிறோம். 48 அப்படின்னு நான் மாத்தினாலும் அதை நம்ம என்ன பண்ணணும், ஒரு லாங் டேட்டா டைப்ல தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும். இன்ட்ல நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே கைஸ், இன்டீஜர் எப்படி யூஸ் பண்ணும், எப்படி ஸ்டோர் பண்ணும் தெரிஞ்சிச்சா? ஃபார் ஆல்வேஸ் இன்ட் யூஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை கைஸ், நீங்க எப்பயுமே லாங் யூஸ் பண்ணலாம், இல்ல எப்பயுமே இன்ட் கூட யூஸ் பண்ணலாம். அதாவது இன்ட்டை விட சின்ன சைஸ், ஷார்ட் அண்ட் பைட், கரெக்டா? அதனால நீங்க இன்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா இன்ட்ன்றது பெருசு, அதுல உங்களால சின்ன விஷயத்த ஸ்டோர் பண்ண முடியும். ஆனா உங்களால ஒரு சின்ன சைஸ்ல போயிட்டு உங்களால பெரிய நம்பர் ஸ்டோர் பண்ண முடியாது. அதாவது ஒரு பைட்ல போயிட்டு உங்களால 10 டிஜிட் ஸ்டோர் பண்ண முடியாது, கரெக்டா? ஏன்னா பைட்டோட லிமிட்டே அவ்வளவுதான், லிமிட்டை தாண்டி உங்களால ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ நீங்க கன்வீனியன்ட், நீங்க வந்து அப்ப நான் 3 டிஜிட் யூஸ் பண்றப்ப பைட் தான் யூஸ் பண்ணுமா, 5 டிஜிட் யூஸ் பண்றப்ப ஷார்ட் தான் யூஸ் பண்ணுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. இன்ட்ன்றத ஜென்ரலா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுல உங்களுக்கு சின்ன சின்ன நம்பர்லாம் வேணும்னா நீங்க இன்ட்லயே ஸ்டோர் பண்ணலாம். பெரிய நம்பரா வேணும் அப்படின்னா மட்டும் நீங்க லாங்குக்கு போய்க்கலாம். ஓகேவா? கிளியர் ஆயிடுச்சா? ஏன் நம்ம வந்துட்டு சின்ன சின்னதா யூஸ் பண்றோம்னா, இப்ப எனக்கு சின்னதா தான் வேணும் அப்படின்னா நீங்க சின்ன சைஸ்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது வந்துட்டு மெமரியை தான் உங்களுக்கு அதிகமா யூசேஜ் இருக்கும், மெமரி சைஸ் தான் வேஸ்ட் ஆகும். அதனாலதான் வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் பிரிச்சு வச்சிருக்கோம். ஸோ நீங்க வாட்டில ஒரு பெரிய டப்பாவை எடுத்துட்டு அதுல ஒரே ஒரு சின்னதா ஒரு ஓரத்துல ஒரு கிஃப்ட் வச்சு அவனுக்காவது கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கும். காண்டாகுமா? அவாதான். அதே மாதிரிதான் கம்பைலருக்கும் இருக்கும். அவ்வளவு பெரிய ஸ்டோரேஜ் நீங்க கிரியேட் பண்ணி அதுல சின்னதா ஒரு 10 அப்படின்ற நம்பர் மட்டும் எடுத்து ஸ்டோர் பண்ணீங்கன்னா அப்ப எப்படி இருக்கும்? சேம் கான்செப்ட் கைஸ், ரியல் லைஃப்ல யோசிச்சு பாருங்க, எல்லாத்தையும் நீங்களே காம்ப்ரமைஸ் ஆயிருவீங்க. லிமிட் வேல்யூ எப்படி கனெக்ட் பண்ணும் அப்படின்னா, ஒரு பைட் ஈக்குவல் டு 8 பிட்டு கைஸ். ஓகேவா? இந்த 8 பிட்ல
2n-1 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகேவா? இது என்ன கணக்கு அப்படின்னா 8 பிட்டு சொன்னேன் இல்லையா? 8 பிட்டு. அதுக்கு இருக்கிறத விட்டுருங்க. இருக்கிறது கணக்குலே கிடையாது. ஏன்னா இது சைன் பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்டோர் பண்றதுக்கான ஒரு ஏரியா. அதுக்கு அடுத்து 1 2 3 4 5 6 7 மொத்தம் 8 பிட்டு. 8 பிட்டுல ஒண்ணு கிடையாது சொன்னேன் இல்லையா? இப்ப 8 வந்துருச்சா? இதை சேர்த்து 8 வந்துருச்சா? 0 1 2 3 4 5 6 7. 0ன்றது என்னது? பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்டோர் பண்றது. இந்த 8 பிட்ல எத்தனை மிச்சம் இருக்கு உங்களுக்கு? 7 தான் மிச்சம் இருக்கு. கரெக்டா? அப்போ 2^7 - 1 அப்படின்னு போடுங்க. 2^7 எவ்வளவு தெரியுமா? 128 -1 127. ஹே, எப்படிரா வந்துருச்சா? இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நம்புறேன். அண்ட் தொடர்ந்து ஜாவா ரிலேட்டடான நிறைய வீடியோஸை ஃபியூச்சரில் அப்லோட் பண்ண போகிறோம். அண்ட் அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க இப்போவே பீட்ரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.